அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அன்பால் என் நெஞ்சை ஆட்கொண்டாய் என்று பரதனை புகழ்ந்த கோசலைத்தாய். பாடல் எண் 916. இன்னல் என்னும் வாழ்வினையே ஏற்க வந்த அதிசயமே, உன்னதமாம் பேரன்பால் ஒளிகாட்டும் சத்தியமே, என் மகனாம் பரதன் முன்போர் எவர் இங்கே உத்தமரு, அன்பாலே என் நெஞ்சை ஆட்கொண்டாய் சுத்த நெஞ்சே. இதுவே 916வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இன்னல் என்னும் வாழ்வினையே ஏற்க வந்த அதிசயமே என்கிற முதல் வரிக்கான விளக்கம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் யாவரும் இன்பம் மிகுந்த வாழ்க்கையே விரும்புகிறார்கள். ஆனால் நீ அவர்களை விடவும் வித்தியாசமானவனாய் இன்னல் என்கிற துன்பம் மிகுந்த வாழ்க்கையே விரும்புவனாய், அந்த துன்பம் மிகுந்த வாழ்க்கையே விரும்பி ஏற்றுக்கொண்ட அதிசயமான உள்ளம் கொண்டவனாய் திகழ்கிறாய். உன்னதமாம் பேரன்பால் ஒளிகாட்டும் சத்தியமே. அவ்வாறு நீ இன்னல் மிகுந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் உன்னுடைய உள்ளமானது மிகவும் உன்னதம் என்று போற்றப்படும் அளவிலே உயர்ந்த அன்புமிக்க பேரன்புமிக்க உள்ளம். அவ்வாறு பேரன்புமிக்க உள்ளத்தை நீ கொண்டதால் இந்த உலகத்துக்கே வழிகாட்டி உலகத்துக்கே ஒளி ஊட்டக்கூடிய சத்தியமாக, சத்தியத்தின் ஒளியாக திகழ்வதால் அவ்வாறு உன்னுடைய உள்ளமானது பெரும் வழிகாட்டும் உள்ளமாக திகழ்கிறது. என் மகனாம் பரதன் முன்போல் எவர் இங்கே உத்தமரோ, அவ்வாறு உலகத்துக்கே சத்திய ஒளியை காட்டி வழிகாட்டக்கூடிய மிகவும் உயர்ந்த உத்தம குணம் கொண்ட உன்னை போல், என் மகனாகிய பரதன் என்னும் உன்னை போல் உத்தமர் இந்த உலகிலே வேறு எவர் இருக்கிறார்கள்? எவருமே இல்லை மகனே. அன்பாலே என் நெஞ்சை ஆட்கொண்டாய் சுத்த நெஞ்சே. அவ்வாறு நீ கொண்ட அன்பினால் இவ்வாறெல்லாம் நீ திகழ்கிறாய், இவ்வாறெல்லாம் உயர்ந்த உள்ளம் கொண்டவனாய் நீ செயல்படுகிறாய். அத்தகைய உயர்ந்த உள்ளம் கொண்ட பேரன்பினால் என்னுடைய உள்ளத்தையும் நீ ஆட்கொண்டு விட்டாய். உன்னுடைய அன்பினால் என்னையும் என்னுடைய நெஞ்சையும் கவர்ந்து விட்டாய். அவ்வாறு என்னுடைய உள்ளத்தையும் நீ ஆட்கொண்டு விட்டாய். சுத்தம் மிகுந்த சுத்தமான உள்ளத்தை கொண்ட என் மகனே பரதனே என்று அந்த தாயானவள் பரதனை பாராட்டினாள். இதுவே 916வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 917வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.